நம்ம டேரெக்டாவே 27th சாப்டர் போயிடலாம். ஸோ 27th சாப்டர் போனீங்கன்னா வந்து அந்த ஸ்டேஜை காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா என்பிசிஸ் வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தம் மலையாட்டு பேஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்னடான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மிஷன் என்னன்னா டீமன் எம்ப்ளாயர் இருக்காங்க. ஸோ டீமன் கிங்கு. ஸோ அவன் வந்து திடீர்னு வந்து அப்பரன்ஸ் கொடுத்துட்டானாமா. ஸோ அவன் வந்து ஒரிஜினலான அவனோட கோர் இருக்குதானே. ஸோ அந்த கோர் வந்து 20th ஃப்ளோர்ல இருக்குது. பட் அவன் வந்து இப்போ வந்து வீக்கா இருக்கான். வீக்கான நிலைமையில இருக்கான். ஸோ வந்து என்ன மிஷன்னா வந்து இந்த டீமன் கிங்கை வந்து இங்கேயே போட்டு தரணும்னு சொல்லிட்டு அதுதான் மிஷினு. ஸோ உடனே வந்து எல்லாருமே இந்த என்பிசிஸ் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாருமே ஒரு ரோல் வந்து நீங்க போன ஏதோ ரிவார்டு எடுத்தீங்கன்னு. ஸோ அந்த ரோலை யூஸ் பண்ணுங்க. ஐ மீன் நிறைய பேத்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டரு, அதுக்கப்புறம் அந்த கைட்டு அந்த மாதிரி சொல்லி நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் யாரெல்லாம் எடுத்தோ அவங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணி இந்த எம்பிசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றா. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் விச் வந்து நம்ம மெயின் கேரக்டர் கிட்ட வரா. ஸோ வந்துட்டு அவ என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி என்கிட்ட வந்து டெலிபோர்டேஷன் பவர் இருக்குதுன்றா. ஸோ அதுக்கு வந்து நம்ம மெயின் கேரக்டர் சொல்லுங்க, ஏன் உன்னோட ஸ்கில் வந்து என்கிட்ட சொல்ற அப்படின்னா, அதுக்கு வந்து நம்மளோட பிளாக் விச் என்ன சொல்றான்னா, இங்க பாரு நீ தான் வந்து எம்பிசிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண சொன்ன. என்னோட என்னோட இது பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ரோலு. ஸோ நான் பிரைம் மினிஸ்டர் ரூலா இருந்தா நான் வந்து எல்லாருமே என்னை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து கத்தணும். ஸோ கத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்பாங்க. பட் உங்ககிட்ட அந்த ஸ்குவாட் இருக்கிறா, அந்த ஸ்குவாடை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே உன்னை பார்ப்பாங்க. அந்த டைம் அப்போ வந்து என்னோட பவர் யூஸ் பண்ணி இந்த பிரைம் மினிஸ்டர் ரோல் இருக்கிறேன். ஸோ அதை வச்சு எல்லா எம்பிசிஸும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்வா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாக் விச் இருக்கான அவன் வந்து நம்ம மெயின் கேரக்டரோட கையை தொடுறான். ஸோ கையை தொட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் டெலிபோர்ட் ஆவாங்க. உடனே அந்த டெலிபோர்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோஸ்ட் என்ன சொல்றான்னா, டேய் இவளோட டெலிபோர்ட் பவர் வந்து ரொம்ப ஓபியான பவர்ரா. இவகிட்ட வந்து சீக்கிரமா செத்துடு, இப்பவே செத்துடு. செத்துட்டு திருப்பி வா, அவளோட ஸ்கில்லை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா. ஸோ அது நம்ம கோஸ்ட் எப்பவுமே ஜோக் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து பெரிய அந்த கேஸ்டல் ஆட்டம் இருக்கும். அந்த கேஸ்டல் மேல நிக்கிறாங்க. அங்கது வந்து நம்ம பிளாக் விச் வந்து கத்துறா. ஸோ கத்திட்டே அவ வந்து எல்லாத்துக்கும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க மலையை பார்த்துட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எனர்ஜெட்டிக் கொடுக்குறா. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எர்வின் வந்து அட்டாக் ஆன் டைட்டன்ல வந்து சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் தெரியுமா. எல்லாரும் எல்லாம் எந்திரிச்சு வாங்க, எல்லாரும் சூசைட் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான் தெரியுமா. ஸோ அதே மாதிரி வந்து இவன் வந்து எல்லாத்துக்கும் வந்து சியர் அப் பண்றா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் வந்து அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டேரக்டா 28th சாப்டர் போனோம். ஸோ 28th சாப்டர் பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்குது தானே. ஸோ அந்த மலை ரத்த மலை வந்து நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்றான்னா, அவனோட ஸ்குவாட் வந்து ரத்த மலையை வந்து நிப்பாட்டிடுச்சுன்றான். அதுக்கப்புறம் நம்ம மெயின் கேரக்டரும் சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் சரி 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சும்மா ஜோக் பண்றான். இந்த மாதிரி உக்ரைன்ல இருக்கிற அவங்க ஸ்பீச்செல்லாம் நீ கேட்டது இல்லையா, அவங்கள பயங்கரமா பேசுவாங்க அப்படின்றான். மெயின் கேரக்டர் ரொம்ப புரியல, எனக்கு இவ உக்ரைன் இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்றான்ட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோஸ்ட் என்ன சொல்றா, அவ ஏதாவது ஜோக் சொல்ல ட்ரை பண்றா போல, சிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது கலாய்க்குது. ஸோ எனக்கும் புரியல, உக்ரைனில் இருக்கவங்கலாம் எல்லாம் நல்லா பேசுவாங்களா என்ன. ஸோ நான் கமெண்ட்ஸில் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து என்னன்னா டீமன் கிங் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போய் அட்டாக் பண்ணலாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, டீமன் கிங் அட்டாக் பண்ணணும்னா வந்து அதை சுற்றி வந்து சின்ன சின்ன கோப்லின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் வந்து நம்மளோட மற்ற ஆளுங்கள் இருக்காங்க, வைப்பர், பேலடின்னு, ஸோ கவுட்னஸ்னா வந்து அந்த இந்தியன் உமன் பேர். ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்க எம்பிசிஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து டைவர்ட் பண்ணாதான் முடியும் அப்படின்றா. திடீர்னு அவன் சொல்லி முடிக்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து டீமன் கிங் வந்து இந்த இடத்துக்கே வந்துட்டான். ஸோ டீமன் கிங் இந்த இடத்துல வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு நீங்கெல்லாம் ஒரு ஃபூலிஸ், நான் வந்து உங்க எல்லாத்தையும் சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவன் பெருசா இருக்கான், ஒரு ஸ்விங்கு விடுறான். ஸோ அந்த ஸ்விங்கு விடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செத்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிளாக் விச் என்ன சொன்னா, அந்த சைடில் தான் வந்து நம்ம கவுண்டர்ஸும் இருந்தா அப்படின்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, இந்த வாரியர் கவுண்டர்ஸ் வந்து செத்து போயிட்டாங்கன்றா. ஸோ இந்தியன் பொண்ணு சாவடிச்சிட்டாங்க. இதுதான் எப்பயுமே சாவடிச்சிடுவாங்க நம்ம இந்தியா பொண்ணுங்க. இந்தியா பொண்ணுங்க இல்லை இந்தியாக்காரன் வந்தாலே போட்டு இருந்து படத்துல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்தியன் பொண்ணு செத்து போயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்ன சொல்றேன்னா, சரி நீ வந்து அதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் விச் வந்து டென்ஷன் ஆயிட்டா. ஸோ அவன் என்ன பண்றான்னா, அவனோட டெலிபோர்ட் பவர் யூஸ் பண்ணி டீமன் கிங் கிட்ட போறேன்றா. ஸோ அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்ன சொல்ற, என்னையும் கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம கோஸ்ட் என்ன சொல்றா, நீ எப்படி தான் வந்து உன்னால் ஜெயிக்க முடியாது, நிறைய டைம் சாக போற, பட் எத்தனை டைம் சாகணும்னு பிரச்சனை இல்லை, எத்தனை டைம் சாகும்போது பார்த்தா ஒரு படியாக நீ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுன்றான். அதுக்கப்புறம் நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்றான்னா, அந்த போர்ஷன் இருக்கிறாங்க, அந்த போர்ஷனை குடிச்சிட்டு கிடுகிடுன்னு போறான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 29th சாப்டர் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் வந்து இந்த குட்டி காம்னிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் லைட்டாக டயர்ட் ஆகுனா. அதுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வருது. ஸோ அது வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து
எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டான். ஸோ அதை சாவடிச்சிட்டேன்னு சொல்கிறான், நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கும் மெயின் கேரக்டர்கிட்ட அவன் வந்து தாத்தா என்ன சொல்கிறான், என்னோட பேர் வந்து மார்க்கஸ் அப்படின்வான். ஸோ அதுக்கும் மெயின் கேரக்டர் தான் இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சூயா ஷோன்னுவாங்க. ஸோ அவன் வந்து அந்த ஃபேம் மெம்பர். அவன் பேர் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா இவனை போட்டு சொல்லுவான். பட் இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குது அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து இவன் வந்து காப்பாற்றிட்டான். லெஃப்ட் சைடில் பார்த்தா வராங்க, அந்த சைடு பார்த்தா வைப்பர் வந்து காப்பாற்றுறான். ஸோ வைப்பர் என்ன சொல்கிறான்னா என்னோட பேர் அது அப்படின்னு சொல்கிறான். நான் அதுக்கு அவன் பேர் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவன் வந்து அவன் பேர் சொல்லிட்டு அவன் வந்து நான் இதுக்கு முன்னாடி யாருக்குமே லெஃப்ட் ஹேண்டராக இருந்ததில்ல, பட் அவன் வந்து லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்கேன், நான் அவனையும் பார்த்துக்கிறேன் லெஃப்ட் சைடு அப்படின்றான். ஸோ எல்லாருமே வந்து டேக் டீம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கிங் கிட்ட போயிட்டாங்க. ஸோ டீமன் கிங் கிட்ட சொல்கிறா வாங்கடா வாங்க ஃபூலிஷ் அப்படின்னா. ஸோ இங்கே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 கெட்ட வார்த்தைகள் வரும். நான் வந்து அந்த கெட்ட வார்த்தைங்க சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தான் பண்ணேன். ஸோ என்ன சொன்னாலும் சொல்லிட்டு நான் சொல்லி தானே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்து ஃபூலிஷ், நீங்கள்லாம் ஒரு இம்ப்ராட்ஸ், அப்புறம் இம்ப்ராட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். ஸோ பேஸ்டர்ஸ் அப்படின்றான். ஸோ பேஸ்டர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், டொண்டோட பையன். ஸோ அது வந்து என்னென்னா அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே டெலிபோர்ட் ஆகணும். ஸோ டெலிபோர்ட் ஆகிட்டு என்ன சொல்கிறான், மெயின் கேரக்டர்னு சொல்கிறான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், முன்னாடியே அவன் சொல்லுவான் போன சாப்டர்லேயே. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா மெயின் கேரக்டர் எல்லாரும் டெலிபோர்ட் ஆகிக்கிட்டே அந்த நம்மளோட டெலிபோர்ட்டேஷன் அந்த பொண்ணு இருக்காங்கண்ணே அவன் வந்து மெயின் கேரக்டர் வந்து தள்ளி விடுவான். ஸோ தள்ளி விடும்போது பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து டேரெக்டாக வந்து பறந்து போய் டெலிபோர்ட் எப்படின்னா அந்த டீமன் கிங் மண்டைக்கு மேலே வந்து டெலிபோர்ட் ஆகணும். ஸோ டீமன் கிங் என்ன சொல்கிறான், என்னடா என்னை சாவடிக்க வந்திருக்கியடா நீ அப்படின்றான். ஸோ அதுக்கு டீமன் கிங் கிட்ட சொல்லும்போது பார்த்தா நம்ம மெயின் கேரக்டர் ஊம்பு அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஃபிங்கரை காமிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா நான் வந்து உன்னை சாவடிக்க வரல, நீ வந்து என்னை சாவடிக்கணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்வான். ஸோ ரெண்டுக்கும் மீனிங் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து 30th சாப்டர் போனோம். ஸோ 30th சாப்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் வந்து யோசனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டவர் வந்து எதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பவர் கொடுத்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டவர் வந்து சோயா சூக்கும் அவனுக்கும் அந்த மாதிரி தான் பவர் கொடுத்துச்சு. பட் அவனுக்கு கொடுத்துருக்கப்புறம் அதே மாதிரி தான் வந்து எனக்கு வந்து நான் ஒரு டைம் செத்து போனால் ஒருத்தனோட ஸ்கில்லை வந்து நான் காப்பி பண்ண முடியும், ஆனால் நான் செத்து போயிடணும்னு சொல்லிட்டு எனக்கு. ஆனால் இவனுங்க இன்டெரக்டாக வந்து இவனுக்கு அந்த ஸ்கில் கிடச்சிருச்சு தானே. ஸோ ஒரு வேளை வந்து அந்த டவர் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்குமா சோயா சூ மேலே. ஸோ அந்த மாதிரி டவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ டவர்னா வந்து அவங்களுக்கெல்லாம் பார்த்தா இது கேம்ஸ் மாதிரி அவங்க வந்து டிவியில் உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து தெரியும் இந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இவர் ரிவர்ஸ் ஆனால் அந்த அந்த எஃபெக்ட் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு அதுலேருந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கோஸ்ட் இருக்கான. ஸோ அவன் வந்து என்ன சொன்னால் நான் ஒரு ஸ்கில்லாக படிக்கிறேன், அவனுக்கு எந்த ஸ்கில் வேணுமோ அதை நீ எடுத்துக்கோனா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த மரம் இருக்கிறனால. ஸோ அந்த ரத்த மரம் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கோயிங்ஸ் க்ரைஸ் ஆஃப் தி ஆர்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து அவன் அழுகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகி சேட்னஸ், வெஜன்ஸ், ஆங்கர் அதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உன்னோட எப்படி சொல்கிறது, ஒருத்தர் சோகமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு பவர் ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் கோஸ்ட் சமன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர்த்த நீ வந்து சாவடிச்சினோ இந்த மான்ஸ்டர்ஸு இல்லை ஹியூமன்ஸு யாரோட நீ சாவடிச்ச கோம்லின்ஸ், ஓக்ஸ், ஜோம்பிஸ், ஸ்கெலிட்டன்ஸ் அந்த மாதிரி யாரெல்லாம் சாவடிச்சிங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்து சமன் ஆவாங்க. பட் அவங்க சமன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால வந்து செத்து போனதுக்கு முன்னாடி வந்து எபிலிட்டிஸ் இருக்குதானே. ஸோ அது வந்து அவங்ககிட்ட இருக்காது. அதேமாதிரி மெமரிஸும் அவங்ககிட்ட இருக்காது. ஸோ அது மட்டும் இருக்காது. பட் அவன் நினச்சா வந்து சமன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒருத்தனை வந்து என்னோட வியூவர்ஸில் ஒருத்தனை சாவடிச்சுன்னா என்னால் வந்து அவனை சமன் பண்ண முடியும். பட் சமன் பண்ணும்போது பார்த்தா ஹியூமன்ஸ் வந்து எல்லாருமே எலும்பு கூட தான் இருப்பாங்க. எலும்பு கூட இல்லை கோம்லின்ஸ், ஆக்ஸ் எல்லாமே எலும்பு கூட தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி இன்னொரு வார்னிங் என்ன போட்டிருக்குன்னா வந்து இந்த சமனிங் வந்து எப்படின்னா வாரத்துக்கு ஒருக்கா தான் அது மாதிரி பண்ண முடியும். சும்மா நினச்செல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொண்ணை சாவடிச்சுட்டு நீங்கள் சும்மா அதை கூப்பிட்டு புச்சிக் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரிக்காக வந்து வாரத்துக்கு ஒருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் எதை பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறோம், நான் எதை நான் சூஸ் பண்ணுறேன்றான். அதுக்கு வந்து நம்ம கோஸ்ட் சொல்லுது, ஏய் உண்மையாக யோசிச்சு சொல்லுடா அப்படின்றது. ஸோ அதுக்கு மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறேன், ஆமாம் நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பெனால்ட்டி வருது. ஸோ பெனால்ட்டியை பார்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி உனக்கு வந்திருக்குது. ஏன்னா அவன் ஸ்கில்லோட இப்போ நிறைய ஸ்கில் எடுத்துனான். ஸோ பெனால்ட்டி வரும், ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ இதுக்கு மாதிரி குட்டி குழந்தைங்க வந்து ஃப்ளாஷ்பேக் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. பட் இவன் என்ன சொல்கிறான், மெயின் கேரக்டர் வந்து இவன் வந்து டிஸ்கஸ் அப்புறமே பண்ணுறான்றான். ஸோ நம்மளுக்கு வந்து அப்புறமே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேக்கு முன்னாடி போயிட்டான். ஸோ 1 டே முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பியும் 10 சாப்டருக்கு முன்னாடி வந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா டீ ஷாப்பில். ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடப்பா அவங்களா இத்தனை நேரம் வந்து எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கவங்க டேரெக்டாக இங்கேயே வந்து படிக்கலாம். பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்ன ஆகுன்ட்டு. மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்பேன். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா நான் வந்து அந்த ஃப்ளேவர் என்னன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் கேட்கும்போது வந்து நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்வான். ஸோ மெயின் கேரக்டர் ஏதாவது வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து போன டைம் ஆகாமல் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் அவன் என்ன சொல்கிறான்னா பேரன் கிட்ட வந்து
நான் உங்ககிட்ட தனியா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேரடினும் வரா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோஸ்ட் என்ன சொல்றா, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்ன சொல்றான்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன தப்பு பண்ணிட்டோம்னா வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே நம்பாம ஒரு 3 பேத்த இன்னசென்ட்ட சாவடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தாத்தா தான் பெரிய பிரச்சனை. ஸோ அந்த தாத்தா வந்து எப்படின்னா, தனியா நடந்து போயிட்டு இருந்தான்னா, அந்த தாத்தா வந்து ஃபாலோ பண்றதுக்கு வருவான். ஸோ அது மாரி ஃபாலோ பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பேரடின் பேச்ச வந்து அந்த தாத்தா கேட்குறான். ஏன்னா அந்த பேரடின் வந்து யாருமே சாவடிச்சது இல்ல. ஸோ அதான் அவருக்கு 0 டெத்ல இருக்குது. ஸோ அந்த தாத்தாவ வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த சண்டை போடாம அந்த இது ஃபியூச்சர்ல நடந்துச்சுன்னா, அத வந்து நிறுத்தணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்து இவன பார்த்துடுறான். ஸோ தாத்தா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தாத்தாவ ஃபாலோ பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் கேரக்டர் என்ன சொல்றான்னா, நம்ம ஷாப்புக்கு போகணும்னா, ஸோ ஷாப்புக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து, என்னோட செல்லத்த பார்க்கலாம். ஸோ அந்த செல்லம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்டு. ஸோ அவள ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. என்னோட வால்பேப்பர்லயும் அவ தான் இருப்பா. வீடியோவோட வால்பேப்பர்ல புஜுக்கு புஜுக்கு. ஸோ அவ பார்த்துட்டு, "ஏய் என் ஷாப் இன்னும் திறந்திருக்கு. வாங்க வாங்க. என்ன நீங்க புது கஸ்டமர் கூட்டிட்டு வந்திருக்கீங்க சார்" அப்படின்றா. அதுக்கப்புறம் யார் இந்த பர்சன் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சொல்றா, அவன் தான் வந்து கோக் கிரேட் ரீடர் ஆஃப் த சிட்டி செக்யூரிட்டி அப்படின்னோட, அவன் வந்து பேரடின்றான். உடனே வந்து அவ ஷாக் ஆயிட்டா. ஐயையோ! பேரடின் பெரிய ஆள் வந்திருக்காங்களே அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வந்து நம்மளோட இவன் இருக்காருதானே, ஸோ அந்த கெமிஸ்ட் அவன் என்ன சொல்றான், "நீங்க வந்து உண்மையாவே ஒரு நல்ல ஒரு நான் வந்து நீங்க வந்து என்னைய வந்து ஒண்ணுமே இல்லாதப்போ காப்பாத்துனீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ஆள கூட்டிட்டு வந்து எனக்கு இன்ட்ரோ பண்ணி விட்றீங்க. நான் எப்பயுமே உங்கள மறக்கவே மாட்டேன்" அப்படி இப்படின்றா. நானா இருந்தா ஓகே தனியா வா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஜோக். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து கழட்டு பையன் வந்துட்டான். திடீர்னு கழட்டு பையன் வந்துட்டு எல்லாரும் எல்லாம் வெளியில போங்க. ஸோ அந்த சின்ன பையன மட்டும் உள்ள விட்டுட்டு போ அப்படின்றான். ஸோ அவன்கிட்ட வந்து நான் தனியா பேச விரும்புறேன்டா. அதோட சரி கரெக்ட்டா சாப்டர் முடிஞ்சிருச்சு.